ஹாய் செல்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் வீட்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. நிறைய பேர் வந்து மீன் தொட்டியை கழுவுன்னு சொன்னீங்க. ஸோ அதை தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய சேனலில் வரப்போகுது. கேஏ குக்கிங் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் தான் வரும், அவங்க சேனலில் வராது. ஓகே, நம்ம என்னென்ன பண்ணுறோன்றது தான் இன்றைக்கி வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சிலாம் துடைச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழுக்கா இருக்கு இல்லையா, அதனால எல்லாமே கழுவணும். எல்லாமே மிக்சி ஜார் எல்லாமே கழுவி தான் வச்சிருக்கோம். எப்பா எப்பா இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே டயர்டுங்க. வேலை இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. ஓகேவா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் இருக்கு, அதனால இந்த பையில எடுத்துக்கேன். ஓகேவா, நீட்டாக இருக்கும், அந்த இடமே நீட்டாக இருக்கும். எனக்கு இப்படிதான் க்ளீனாக இருக்கணுங்க. எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்காது. இவ்வளோ சுத்தம் பண்ணி பார்த்தீங்களா, எல்லாம் வெளியே வாங்கி காலிக்கணும். இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் டப்பா, ஏன்னா இதில் சாப்பாடு ஏதாவது போட்டு போடுறதுக்கு அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இங்கே வச்சா நம்ம அப்போ தான் நமக்கு வந்து சாமி ரொம்ப ஆமாம். இப்போ வெளியில தான் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. வெளியே க்ளீன் பண்ணிட்டா நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஆஃப் பண்ணிக்கோ. ஆன் பண்ணியாடா? ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வீட்டை ஃபுல்லாக இன்றைக்கி க்ளீன் பண்ணி தான் க்ளீன் பண்ணேன். ஸோ என்னால் வந்து அந்த அளவுக்கு கவர் பண்ண முடியல. எல்லாம் கழுவிட்டேன், இதெல்லாமே கழுவுனேன். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. எல்லாம் எடுத்து வைக்கணும். இன்னும் கொஞ்சம் எனக்கு எல்லா வேலையும் இருக்கு. ஸோ இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம். இதே நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் பண்ணுறேன். இல்லைன்னா எங்களுக்கு வேலை ஏதாவது வந்துச்சுன்னா நாங்கள் இதெல்லாம் செய்யவே மாட்டோம். அவங்க தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தொடச்சி இது வேணால் வச்சுட்டு போயிடும். பாருங்க, அவங்க தொடச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா என்னோட மீன் தொட்டி. இங்கே பாருங்க, என் மீன் தொட்டி. இது இங்கே பாருங்க, மீன் எங்கே இருக்கு இருக்கா? மீன் இது உள்ளே இருக்கு. இதெல்லாம் நான் எடுத்து ஊற்றணும். ஏதாவது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை வைக்க வேண்டாம். மீன் தொட்டிலாம் இப்போ சுத்தம் பண்ணணும், எனக்கு அதான் வேலை. அதுக்கப்புறம் அங்கே தொடச்சதுக்கப்புறம் எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு போய் ஒன்று ஒன்றா வைக்கணும். ஏன்னா மீன் தொட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் கழுவாமலே போயிட்டேனா. அதனால தான் நீங்கள் வீட்டை எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அதான் ரொம்ப டயர்டாக இருக்கிறது. அவங்க அங்கே பாருங்க தொட்டு. இரும்பு நான் வச்சிடறேன், நீ வைக்காத, உடச்சிருவேன். இரு வரேன். அவங்க துடைக்கட்டும். எல்லாம் க்ளீன் பண்ணுங்க. எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே இந்த இடமே அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் புதுசாக ரொம்ப ஃபோட்டோஸாக இருக்குங்க. எல்லாம் எங்கே வைக்கிறது, கீழேயே வச்சு இடம் இல்லாமல் இருக்கிறதுனால இதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இடமே இருக்க மாட்டேது வீட்டில். நான் என்ன பண்ணுறது, க்ளீனாக கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் தொடச்சு இன்னைக்கு இந்த இவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது. அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் சூப்பராக நீட்டாக வச்சுருக்கேனா. எல்லாம் க்ளீன் பண்ணதுனால இப்போ நீட்டாக இருக்கு.
ஆமாச்சு ஒன்றும் இல்லை வந்து நம்ம எடுத்து இல்லை இந்த இடம் கூட இப்போதான் க்ளீன் பண்ணுவோம் அவ்வளோதான் நீட்டாக. இன்னும் கொஞ்சம் சாமான்லாம் கழுவி கமுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. எல்லாம் கமுக்கணும். சரி அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிச்சன்லாம் தொடச்சிடலாம். இங்கே பாருங்க கிச்சன் செட்டு காட்டு இப்படி அங்கே பாருங்க அதெல்லாம் அழகாக அடுக்கி வச்சுருக்கேன் நீட்டாக. ஃப்ரிட்ஜெல்லாம் துடைக்கணும் காட்டுறோம். ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி எங்களுக்குலாம் நீட்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு எதுவும் குப்பை கூட இருக்காது. எப்பயுமே ஃப்ரிட்ஜெலாம் நீட்டாக தான் நான் வச்சுருப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் தொடச்சிக்கலாமேன்னு துடைக்கிறேன். நான் தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்ல எனக்கு நீட்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே நீட்டாக வச்சுருக்கேன். அவங்க வாட்டர் கேன் கழுவி தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும் நம்ம. ஓகேவா? கொஞ்ச நேரம் அப்படி கொண்டு வச்சலாம். வாங்க நம்ம போகலாம். நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணுறோன்றது ஒரு நாள் இது காயட்டும். காய்ஞ்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நம்ம வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்போம். இது போட்டுட்டா மேட்டு உதறு நல்லா உடைக்கணும். எடுத்துட்டு நம்ம வச்சோம் தொடச்சி அதிகம் நாங்கள் யூஸே பண்ணுறது இல்லைங்க. அதனால தான் இவ்வளோ தூசியாக இருக்குது. எப்பயாவது ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கிறோமா, அதனால் இதெல்லாம் அப்படியே தான் கிடைக்குது. டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ நாங்களும் அப்படியே விட்டுறோம். ஓகே ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்ச நேரத்துக்கு. ஆன் பண்ணேன். உட்காந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க இது வந்து நாங்கள் க்ளீன் பண்ணாமல் இருந்து. ஸோ அதனாலே நம்ம வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டி நாங்கள் வந்து ஏன் வெளில வைக்கிறோன்னா வச்சுப்பேன் அழகாக இருக்கும் வெளியில். அதுக்காக தான் நான் தொட்டி வெளில வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். ஊற்றியும் முடிச்சு மீன்லாம் போடும் போது பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அழகாக இருக்கா? ஒரு மீன் எடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு மீன் போட்டிருக்காங்க. போடு 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 மச்சான். நெக்ஸ்ட் இன்னொரு மீன் ரெட் கலரு. இதுக்கப்புறம் நிறைய மீன் போடணுங்க. இங்கே பாருங்க சூப்பராக போகுது. இந்த மீன் பார்த்தீங்களா இப்போ தொட்டியில் போட போகிறோம் நாங்கள். அழகாக இருக்கா மீன்? வா வா வடி இது எடுத்து ஊற்றுக்கூடாதுங்களா? பார்த்தீங்களா மீன் கல் போட போகுது. போடு பாப்பா ஓரமாக அழகாக போடு. பூச்செடியில் எங்கே காட்டு நான் வைக்கிறேன். அப்படிதான் போடணும். சிவா கல்லு. ஏய் இப்ப போடாத மீன். நான் கல்லு போட்டுறேன். ஏய் கல்லு எடுத்து குறி. பூச்செடி கல்லுல கையில தாங்க. ஏமா இங்க கல்லு கிடக்கு பாரு. இதையும் எடுத்து போடு. இது போடாத. நான் பயப்படுவேன். அது அவ்வளவு பெருசா.
அது எதுவும் பண்ணாதுமோ, அது குழந்தை, அது எதுவுமே பண்ணாது. சின்ன மீனா இருந்தா பரவாயில்ல. எங்க போச்சு? இங்க பாரு. வாவ், அழகா இருக்கு பாப்பா, வெள்ளை வெள்ளையன்னு. இந்த அந்த ஓரமா அந்த ஓரமா அழகா வை செடி. இந்த எந்த ஓரம் எந்த ஓரம்? ரெண்டு ஓரமா ரெண்டு. அங்கேயா? தள்ளு. மீன் வருதான்னு பார்த்துக்கலாம். எல்லா மீனும் அங்கே தானே இருக்கு. இந்தா குடி. இந்த பாப்பா. அப்புறம் வேற ஏதாவது ஒரு ஓரம் வை அழகா. அது முன்னாடி நீங்கள் வைக்கா. தண்ணி விட்டு கலக்கிட்டே இருக்கக்கூடாது, மீன்லாம் பயப்படும். அவ்வளோதான், விட்டு நவுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் மீன் தொட்டிக்கு நான் மோட்டர்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, சூப்பராக மோட்டர்லாம் போட்டு ஜாலியாக இருக்குது. மீன் அழகாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக மீன் இருக்குது, அழகாக போய்கிட்டே இருக்குது. மீன்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகா தொட்டியில் போட்டாச்சு. மீன்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் தொட்டிலாம் போட்டாச்சு, எல்லாம் செட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து மோட்டர் போட்டு ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, பார்த்துருப்பீங்க வீடு க்ளீன் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ளீன் பண்ண நேரத்தில் வேறு எனக்கு வேறு அடிபட்டுருச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிபட்டிருக்கிறது வீடியோ வந்து என் சேனலில் வரும். ஸோ மறக்காமல் குட்டி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்டாக தான் எடுத்துருக்கேன் என்னாச்சு ஏதுன்னு. ஸோ வந்து இவங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? இங்கடா. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ வரும். ஸோ